ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதின கொரிந்தியருக்கு எழுதின 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தின் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தரால் இந்த பாக்கியம் கிடைக்கிறது. மகிமையின் மேல் மகிமை அடைந்துதான் மறுரூபப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இறங்கி வந்தார். யோவான் 1வது அதிகாரத்தின் 16வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை. அந்த கிருபையினால் தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் என்று ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் பிறக்கிறதற்கு முன்னமே நம்மை முன்குறித்து விட்டார். இப்போ நம்மை அழைக்க பார்க்கும்போது அழைப்புக்கேற்ற தகுதி என்று நம்மில் ஒன்றும் இல்லை. பலத்தை வைத்து அழைக்கலாம் என்று பார்த்தால் நம்மை விட பலவான்கள் இருக்கிறார்கள். ஞானத்தை வைத்து அழைக்கலாம் என்று பார்த்தால் நம்மை விட ஞானிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஞானத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் யாரு தான்? பைத்தியம்தான். ஏதாவது இருக்குன்னு வச்சு அழைக்கலான்னு பார்த்தா எல்லாம் உள்ளவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். அப்போ அவர் முன்குறித்து விட்டார், இனி அழைக்க வேண்டும். ஆமென். முன்குறித்தவர்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவர்களை அழிக்காமல் அவர்களை அழைக்க என்ன செய்கிறார் அப்படின்னா, எது எது எனக்கு தகுதி இல்லைன்னு உலகம் தள்ளினதோ அதை எல்லாம் அவர் தகுதியாய் எழுதி வைத்து விட்டார். கிருபை மேல கிருபை. நான் எப்படி அழைக்கப்பட்டேன்? கிருபை. பவுல் கமாலியல் பாதத்தின் கீழே இருந்து வளர்ந்தவன். எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின் படி குற்றம் சாட்டப்படாதவன், இதெல்லாம் சொல்லிட்டு இதனால நான் அழைக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்லாமல் கலாத்தியர் 1:15 சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையினாலே. கிருபையினால். அந்த வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்தார். நான் நீங்கள் எப்படி அழைக்கப்பட்டோம்? ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். கிருபையின் மேல கிருபை எனக்கு கிடைக்க பெற்றது. நான் அழைக்கப்பட்டேன். நான் எப்படி அழைக்கப்பட்டேன்? 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:1 வாசியுங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். அன்பை எப்படி அளக்கணும் தெரியுமா? நமக்கு இருக்கிற பணத்தை வைத்தோ நம்முடைய இந்த பூமியில இருக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்தை வைத்தோ அன்பை அளக்க கூடாது. அவருடைய அன்பை எப்படி அளக்கணும்னா, அவர் என்னை பிள்ளை என்று அழைத்திருக்கிறார். இப்படி நீங்க அளக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதன் நீளத்தை கண்டுபிடிக்க முடியாது, அதன் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது, அதன் உயரத்தை கண்டுபிடிக்க முடியாது, அதன் அகலத்தை கண்டுபிடிக்க முடியாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பெரிதென்று பாருங்கள். இன்னைக்கு அநேகருக்கு ஏன் அளக்க முடியலன்னா, உலகத்தின் மேன்மையை வைத்து அளக்க ஆரம்பிக்கிறதுனால. ஐயோ, என்னை விட அவங்களுக்கு அப்படி இருக்கிறது, என் கூட படிச்சவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி அளக்கிறதுனால தேவனுடைய அன்பை அதனுடைய ஆழத்தை அறியாம போகிறார்கள். கர்த்தர் எனக்கு பாராட்டின அன்பு என்னை உன் வாழ்க்கையில என்னப்பா சாதிச்ச சொல்லணும். அவர் என்னை காத்திருக்க வைக்கிறாரே என்று என்னை கைவிடவில்லை, என்னை மறைத்து வைக்கிறாரே என்று என்னை மறக்கவில்லை. ஆமாம், இன்னைக்கு ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது அதிலிருந்து ஆண்டவர் இப்படி தான் என்னை சொல்ல வச்சுட்டே இருந்தார். ஆண்டவர் என்னை காத்திருக்க வைக்கிறீங்க, ஆனால் கைவிடலை.
மறைத்து வைக்கிறீங்க ஆனா மறக்கல. ஹல்லேலூயா. என்ன சில சூழ்நிலையில் அடைத்து வைக்கிறீங்க ஆனா அழிக்கல. ஹல்லேலூயா. சில பாதையில நடக்க விடுறீங்க ஆனா இடற விடல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமென். ஆமென். நான் தேவனுடைய அன்பை எதுல பார்க்கணும்னா, என்னை அவர் பிள்ளை என்று அழைத்திருக்கிறார். இது எப்படி கிடைத்தது? எதனால் கிடைத்தது? கிருபையின் மேல கிருபை அவரால் நாம் பெற்றுக்கொண்டதினாலே நாம் அழைக்கப்பட்டோம். சங்கீதம் 84:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அவரால் கிருபை மேல கிருபையும் கிடைக்கிறது, அவரால் பலத்தின் மேல பலம் கிடைக்கிறது. இந்த பலத்தின் மேல் பலனை எதுக்கு தாரார் அப்படின்னா, அழைக்கப்பட்டவங்களை அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்த. அதுதான் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். அப்ப தேவ பலனை பெற்றவங்க எங்க காணப்படணும்? எங்க காணப்படணும்? தேவ சந்நிதியில காணப்படணும். தேவன் எனக்கு பலன் தரதே தேவ சந்நிதியில காணப்படுவதற்காக. ஏசபேல் சவால் விடுகிறாள், நாளைக்கு இந்நேரத்தில் எலியாவே உன் கதையை நான் முடிச்சிருவேன். இதை கேட்டதும் எலியாவுக்கு துக்கம் வந்தது. மனதளவில் அவன் சோர்ந்து போய் அவன் ஒரு சூறை செடிக்கு கீழே போய் படுத்திருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் காகத்தை அனுப்பவில்லை, சாரிபாத் வீட்டில் இருந்த ஸ்திரீயை அனுப்பாமல் வானத்திலிருந்து தூதனை அனுப்புகிறார். இப்போ எலியாவுக்கு தேவை என்ன பலன் தெரியுமா? உலக ஆகாரத்தின் பலன் அல்ல. இப்போ எலியாவுக்கு தேவை உன்னத பலன். ஆமென். உன்னத பலன். நமக்கு எது எப்போ தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார், அதை அப்பொழுது தருவார். ஹல்லேலூயா. தேசத்திலே பஞ்சம் உண்டான போது எலியாவுக்கு ஆகாரம் கிடைத்தது. காகம் எங்கிருந்து ஆகாரத்தை கொண்டு வந்திருக்கும்? கண்டிப்பா பரலோகத்திலிருந்து ஆகாரத்தை கொண்டு வராது. ஆமென். காகம் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து தான் எடுத்து கொண்டு வந்திருக்கும். தேசத்தில் பஞ்சானதுனால ஆகாரம் எங்கே இருக்க அதிக வாய்ப்பு என்றால் அரண்மனையில் இருக்கிறதான் வாய்ப்பு. பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை வரவழைக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். காகம் எங்கிருந்தாவது எடுத்து தான் கொண்டு வந்து கொடுத்திருக்கும். சாரிபாத் வீட்டில் ஆகாரம் எப்படி கிடைத்திருக்கும் தெரியுமா? எலியா போய் கேட்கிறார், ஏய் உன் வீட்டில் ஏதாவது இருக்குதா? அது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, நான் சாப்பிட்டு சாக போறேன். நீ எப்படி சாகதானே போற, அதையும் சாப்பிட்டு சாக, நீ அதை எனக்கு கொண்டு வா. கேட்டு வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஆமென். ஆனால் இப்பொழுது தூதன் ஆகாரத்தை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, தட்டி எழுப்பி. தட்டி எழுப்பி. பரலோகம் என்மேல் வைத்திருக்கிற அக்கறை என்பது எனக்கு சாப்பாடு தருவது மாத்திரமல்ல, என்னை சாப்பிடவும் வைக்கும். காகம் ஆகாரத்தை கொண்டு வந்து எலியா வீட்டுக்கு முன்னாடி இருந்து பார்சலை பிரிச்சு அப்படி 2 அப்பத்தை வச்சு சைடில் அப்படி சைடிஷை வச்சு ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சு நான் சாப்பிடுங்க இப்படி சொல்லாது. அது ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல டப்புன்னு போட்டுட்டு போகும். எங்க அப்பா ஒரு சாட்சி சொன்னாங்க. எங்க அப்பா ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அவங்க கூட ரட்சிக்கப்பட்ட இன்னொருத்தங்க ரட்சிப்புக்குள்ள வந்ததுனால சாப்பாடு இல்லை, வீட்டை விட்டு துரத்தப்படுற நிலைமை, யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த நிலையில தான் என் தகப்பனார் கூட இன்னொரு நண்பரும் கூட, அவர்களுடைய இன்னொரு நண்பர், அவரும் இதே போல் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை. அப்போ நல்ல பசியில் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பேக்கரி, அப்போ தான் சூட பன்னெல்லாம் போட்டு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இவங்க அப்படி நடந்து போகும்போது அந்த பன் வாசனை இவருக்கு அப்படியே சில நேரத்தில் சாப்பாடு இல்லைனாலும் சில வாசனை பசியை தூண்டும், சில வாசனை பசிக்கு கொஞ்சம் ஆறுதலாக மருந்தாக இருக்கும். இவர் என்ன பண்ணார், அந்த பேக்கரி பக்கத்தில் அப்படி கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படி அந்த வாசனையை கொஞ்சம் கூட, ஏன்னா அவருக்கு பசி எத்தனை நாளும் ஆச்சு சாப்பிட்டு. இதை அந்த பேக்கரி ஓனர் பார்த்துட்டு பயங்கரமாக திட்டி அனுப்பிவிட்டான். அனுப்பினது ரொம்ப கண்ணீரோடு அப்படி தலை குனிந்து கொஞ்ச தூரம் நடந்து போகிறாரு. தலையிலேயே டப்புன்னு ஒன்று உழுது. என்னன்னு பார்த்தா பன்னு, மேலே பார்த்தா ஒரு காக்கா. இது என்ன பண்ணுது, அப்படியே போய் பண்ணை தூக்கிட்டு நேர போய் இவருக்கு மேலே போட்டுட்டு போகுது. ஆண்டவரே நீர் எலியாவை மாத்திரல, ஆண்டவரே என்னையும் போஷிக்கிறவர் சொல்லி சந்தோஷத்தோடு அந்த பண்ணை அவர் சாப்பிட்டார். இந்த சாட்சி எங்க அப்பா சொல்லி கேட்டு, நான் இது எதுக்கு சொன்னேன்னா, காக்கா எப்படி சாப்பாடு தரோன்னு. ஏமே அதனால கேட்கறது சாஃப்டா கேளுங்க. பெருசு ஆண்டவரே ஒரு பலாப்பழம்லாம் கேட்டா
ஆமென். இப்போ காகம் இப்படிதான் சாப்பாடு கொடுக்கும். சாரிபாத்தில் இருக்கிற ஸ்திரீ என்ன வேணும்? அப்பமோ, ரைட் வச்சுக்கோ. ஆனா பரலோக தூதன் அப்படி கிடையாது. வந்து தட்டி எழுப்பி வெளியே சாப்பாடு வச்சுட்டு போகிறதுக்கு 1000 பேர் இருக்கலாங்க. ஆனா என்ன சாப்பிட வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அது ஒரு தகப்பனுக்கு தான் முடியும், அது ஒரு தாய்க்கு தான் முடியும். ஆமென். சாப்பிட்டியா? அப்படி ஒருத்தங்க கேட்டாலே நமக்கு பசி ஆறிடும். சாப்பிட்டியா? தூதன் தட்டி எழுப்பி எப்போ என்னது இப்பெல்லாம் காக்காவை அனுப்புனா அப்பத்தையும் இறைச்சியும் எலியாக்க மேலேயே தூக்கி போட்டு போயிடும். சாரிபாத்தில் இருக்கிற ஸ்திரீ அனுப்புனா அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, போயிடுவாங்க. ஆனா அக்கறை உள்ளவங்க வந்து தூங்கினாலே சாப்பிட்டியா சாப்பிட்டியா தட்டி எழுப்பி சாப்பாடை கொடுத்து சாப்பிட வச்சுட்டு பைபிள் சொல்லுது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். 7-8 வாசிங்க. 7-8. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அப்ப போஜனத்தின் பலம் எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா நீ கர்த்தருடைய சமூகத்துல வரணும். இவன் தேவனுடைய பர்வதத்துல வந்துட்டு என்ன செய்தான் பாருங்கள். 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள்ள போய் தங்கினான். அப்பொழுது கர்த்தர் அவனிடத்தில் என்ன கேட்கிறார்? எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? 11வது வசனம். அப்பொழுது அவன் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். நான் உனக்கு பலன் தந்தது எங்கேயோ போய் சுருண்டு கிடப்பதற்கோ ஒளித்திருப்பதற்கோ அல்ல, என் பலனை பெற்றுட்டேல நீ என் முன்னாடி வந்து நிக்கணும். ஆமென். எலியா ரீசன் சொல்றா, ஆண்டவரே நான் மாத்திரம் இருக்க ஆண்டவரே, எல்லாரையும் கொன்னுட்டான் இந்த ஏசபேல், என் பிராணனை வாங்க தேடுறா, நான் உமக்காக வைராக்கியம் பாராட்டுனேன். அப்படி அந்த ரீசன்ல எலியா உனக்கு இங்க என்ன காரியம்? நீ இப்போ நிக்கிறது ஏன் பலத்துல, பலத்தின் மேல் பலன். ஒரு நாள் கொடுத்த போஜனம் அவனை 40 நாள் நடக்க வைக்கிறது. நாம் கிருபை மேல் கிருபை பெற்றவர்கள். ஒரு நாள் தந்து அடுத்த வருஷம் தருகிறவர் அல்ல, ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. காலைதோறும் தட்டி எழுப்பி சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தந்து நம்மை அனுதினமும் நடத்துகிறது. எதற்கு தெரியுமா? நீ சமூகத்தில் காணப்படணும். கர்த்தருடைய ஆண்டவர் சொல்ல, எனக்கு இப்போ ரீசன் தேவை கிடையாது. நீ என் பலத்தில் நிக்கிற, நீ என் சமூகத்தில் நிக்கணும். நீ எங்க போய் ஒளித்துக் கொள்ளுகிற? நீ தளர்ந்த சூரிய செடிக்கு கீழே போன, நான் உன்னை தட்டி எழுப்புனேன், நான் உனக்கு நீ பலப்பட உனக்கு நான் ஆகாரம் கொடுக்கிறேன். இப்போ நீ எங்க போற? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சமூகத்தில் நிக்காம விலகி இருந்தா கர்த்தர் கேட்பார். முதல்ல ஆதாம்கிட்ட கேட்டார், நீ எங்க இருக்கிறன்னு கேட்கிறார். எலியாட்ட கேட்டார், உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டார். பேதுருட்ட கேட்டார், உண்மையில நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்டார். தேவ பலத்தை பெற்றவன் தேவ சமூகத்தில் காணப்படவில்லை என்றால் ஆண்டவர் இந்த 3 கேள்விகளை கேட்பார். அப்ப நாம சொல்ற ரீசன் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆதாம் சொன்ன ரீசன் அவர் அக்செப்ட் பண்ணவில்லை. எலியா சொன்ன ரீசன் அவர் கேட்கிற மனநிலைமையில இல்லை. நீ முதல்ல இங்க வந்து நில்லு. பேதுரு நீ நேசிக்கிறிய பேதுரு அப்படின்றார். காரணம் நீ நிக்கிறது எதுல நிக்கிற பாரு, என் கிருபையில, என் பலத்துல. அப்ப கிருபையினாலே அழைத்து அவருடைய பலத்தினால் நம்மை நடத்தி அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். எதற்காக? கிருபை மேல் கிருபை பெற்று பலத்தின் மேல் பலன் அடைந்தது. எதற்காக தெரியுமா? மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவதற்காக. எனவேதான் 1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்.
கிருபை மேல் கிருபை பெற்று அழைக்கப்பட்டோம், பலத்தின் மேல் பலன் பெற்று அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டோம். இனி மகிமை மேல் மகிமை அடைந்து அவரை தரிசிக்க போகிறோம். ஆமென். இந்த பாக்கியத்தை, இந்த அனுபவத்தை சபை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் கடந்த நாளிலே ஆமென் இந்த வார்த்தையை கொண்டு அதிகமாக இடைவிட ஆரம்பித்தார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் ஆமென் அதனுடைய 6 முதல் 6வது வசனத்தை வாசியுங்கள். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசித்து நடக்கிறோம். நாம் இயேசுவை கண்டதில்லை, ஒருவரும் தேவனை கண்டதில்லை. ஆனால் ஆமென் நாம் அருகிலிருந்து கண்டது போல அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம், அவருடைய கிருபைகளை ருசிக்கிறோம், அவருடைய அன்பிலே நீச்சல் அடிக்கிறோம். அவருடைய அன்பின் ஆழம் அது எவ்வளவு அருமையானது, அவருடைய பிரசன்னம் எவ்வளவு இன்பமானது. இதெல்லாம் விசுவாசித்து இந்த மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் என்பது நம்முடைய கண்கள் அவரை காணும். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் அவரை காணும். எனவே நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகள், கிருபை மேல் கிருபை பெற்றோம், பலத்தின் மேல் பலன் அடைந்தோம். இனி அடுத்து ஒரு காரியம் இருக்கிறது என் வாழ்க்கையில, அப்பொழுதுதான் என் வாழ்க்கை பூரணமாக்கப்படும். என்ன? மகிமை மேல் மகிமை. ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மை போல வந்தது நமக்கு கிடைத்த கிருபை. இனி நாம் அவரை போல மாறுவதுதான் நமக்கு கிடைக்கிற மகிமை. இந்த பூமியில எல்லாத்தையும் விட்டு நம்மை மாதிரி வந்தார்ல, மாம்சமாகி வந்தார்ல, அங்கதான் கிருபை. அது நமக்கு கிடைத்த கிருபை. மகிமை என்பது நாம் அவரை போல மாறுவது, நாம் அவருடையவர்களாய் இருப்பது நமக்கு கிடைத்த கிருபை. நாம் அவரை போல மாறுவது நமக்கு கிடைத்த மகிமை. இன்று நாம் அவருடைய சமூகத்தில் இருப்பது, அவருடைய பாதத்தில் இருப்பது, மரியாளை போல அவருடைய பாதத்தில் இருப்பது நமக்கு கிடைத்த கிருபை. நாளை அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அவர் அருகில் இருப்பது நமக்கு கிடைக்க போகும் மகிமை. எனவே கிருபையை பெற்றுக்கொண்டவன், தேவ பலத்தை பெற்றுக்கொண்டவன் சரியான திசையை நோக்கி பயணிப்பான். அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய காருண்யம், அவருடைய தயவு எதற்காக என்னை மீட்டார், எதற்காக என்னை தெரிந்தெடுத்தார், எதற்காக எனக்கு கிருபை தருகிறார், எதற்காக எனக்கு பலன் தருகிறார். நாளை நான் அவரோடு கூட நிற்க வேண்டும். எலியாட்ட சொல்ற, உனக்கு இங்க என்ன காரியம் ஆண்டவரே? அது பிலதெல்பியா சபைக்கு என்ன சொன்ன, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்ன மறுதலிக்கல, நீ என்ன வந்து ஆராதித்த, நீ என் சமூகத்தில் நின்ன, நீ காரணம் காட்டி கெபிக்குள்ள போய் ஒளித்துக் கொள்ளவில்லை. அதனால நான் உனக்கு முன்னாடி திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நான் உன்மேல் அன்பா இருக்கிறத எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். தேவ பலத்தை பெற்று வாழ்கிறோம், தேவ கிருபையை பெற்று வாழ்கிறோம். நாம் தேவ சமூகத்தில் காணப்படணும். ஆண்டவர் ஒரே விஷயத்துல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றார். என்ன? எலியா நீ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நில்லு. ஆண்டவர் அது அவங்க இப்படி, எனக்கு அதெல்லாம் கேட்க தேவையில்லை, நீ வந்து நில்லு. ஆண்டவர் அவனை நிற்க வைத்தார். எதற்காக? பின் நாட்களிலே அவர் ஒரு மலையிலே ஜெபிக்க செல்லும் போது மறுரூபமானார், மகிமை வெளிப்பட்டது. பேதுரு, யோவான், யாக்கோபு கண்ட காட்சி என்ன தெரியுமா? அந்த மகிமையிலே அவரோடு கூட எலியா நின்று பேசி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளதான் இன்னைக்கு கிருபை மேல கிருபையும் பலத்தின் மேல பலமும் தந்து தேவ சமூகத்திலே கொண்டு வந்து நம்மை நிறுத்துகிறார். தேவ பலனை பெற்று தேவ சமூகத்தில் காணப்படாமல் வேறு எங்கும் போய் நாம் அந்த பலத்தை, அந்த கிரயத்தை, தேவன் நமக்கு பாராட்டின அந்த கிருபைகளை நாம் விருதாவாக்குவோமானால் கர்த்தர் கேட்பார். எவனுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். எனவே தான் சொன்னார், முத்துக்களை கொண்டு பண்டிகள் முன் போற்றாத. நான் உனக்கு தந்த ஜீவன், நான் உனக்கு தந்த ஆயுள், நான் உனக்கு தந்த பலன், நான் உனக்கு பாராட்டின கிருபை. நாளைக்கு இந்நேரத்தில் யேசபேல் தீர்மானிக்கிறாள் உன் சரித்திரத்தை இதோடு முடிக்க.
ஆனா நான் சொல்லுகிறேன், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று எலியாவை தட்டி எழுப்பினார். தட்டி எழுப்பினார். விழுந்து கிடந்தவனை, சுருண்டு கிடந்தவனை தட்டி எழுப்பி போஜனத்தை கொடுத்து சாப்பிட வச்சு, ஹல்லேலூயா. என்ன சாப்பாடு இருக்கு, வேணா எடுத்து சாப்பிட்டுக்கோ, அப்படி அல்ல, பராமரி. அதான் சொன்னேன், அவர் சாப்பாடு தருகிறவர் அல்ல, சாப்பிட வைக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. எனவே தான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, எனக்கு யாரும் கிடையாது, என்னை விசாரிக்க யாரும் கிடையாது, நான் அனாத, எனக்கு யாரும் இல்லாதவன், எனக்கு நீ யாரும் வராதவங்க, இப்படி சொல்றவங்க எல்லாம் தேவனை கனவீனப்படுத்துகிறவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த பூமியில எனக்குன்னு ஒரு தகப்பன் இருந்தார், அவர் போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா, நான் அப்பா இல்லாதவன் என்ற எண்ணம் கூட வராமல் கர்த்தர் காக்கிறார். காரணம், எனக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார். அவரால் மட்டும்தான் ப்ராமிஸ் பண்ண முடியும், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் கூட இருப்பேன். உலகத்தின் முடிவு, உன் முடிவுன்னு சொல்லல, என் முடிவுன்னு சொல்லல, உலகத்தின் முடிவு. இந்த உலகம் நினைச்சால் அது பிரிக்க முடியாது. அது என்ன ட்ரை பண்ணாலும் ஒரு நாள் இந்த உலகம் அழியும், ஆனா எனக்கும் உனக்கும் இடையே இருக்கிற அந்த உறவு அழியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் வேணா அழியும், ஆனா பரலோக தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற உறவு அழியாது. எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆமென், மரியாள்கிட்ட போய் சொல்றார், நீங்க போய் என் சகோதரர்களிடத்தில் போய் சொல்லு, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும். மாம்சமாய் இயேசுவாய் இந்த பூமியில வெளிப்பட்ட போது என்ன சொன்னாரோ அதை தான் அவர் மறுரூபமாக்கப்பட்ட பிறகும் சொல்லுகிறார். அவர் பூமியில் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் ஒரு வீட்டில் இருக்கிறார். அப்பொழுது சீஷர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள், ஜனமும் பெருகி இருக்கிறார்கள். வெளியே இயேசுவின் தாயாகிய மரியாளும், இயேசுவுக்கு பிற்பாடு யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த சகோதரர்களும் நிற்கிறாங்க. அப்போ இயேசுவினிடத்தில் சொல்றாங்க, உம்முடைய தாயும் சகோதரர்களும் வெளியே நிற்கிறாங்க. உடனே இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், இவங்க தான் என் சகோதரர்கள் அப்படின்னு. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே வல்லமையோடு மாட்சிமையோடு மகிமை பொருந்தினவராய் மரணத்தை பாதாளத்தை வென்று எழும்புகிறார். எழும்பினதும் ஆமென், மரியாள்கிட்ட போய் சொல்றாரு, என் சகோதரர்கிட்ட போய் சொல்லு, என் பிதாவினிடத்தில் உங்கள் பிதாவினிடத்திலும் போகிறேன் என்று. நான் எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? இங்க இருக்கும்போது ஒன்று பேசிட்டு அங்க போய் மாத்தி பேசுகிறவர் அல்ல. இங்க எனக்கு என்னென்ன வார்த்தைகளை தந்து நம்ப பண்ணினாரோ அங்க போய் நிற்கும் போது அதை என் கண்களால் காண செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆவல் இதுவா இருக்க வேண்டும், எனக்கு அவரை பார்க்க வேண்டும். எனவேதான் மோசையை பார்த்தீங்கன்னா, மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றார், மோசே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்லும் போது மோசே என்ன கேட்கிறான் அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரணும். மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமானால் மாத்திரமே அவர் இருக்கிற வண்ணமாய் நம்மால் அவரை பார்க்க முடியும். உடனே ஆண்டவர் சொல்ற, மோசே என்ன பார்த்தா உன்னால உயிரோடு இருக்க முடியாது. மோசே உடனே விண்ணப்பத்தை மாற்றவில்லை. அந்த மகிமையின் மேன்மை அறிந்தவன் விண்ணப்பத்தை மாற்ற மாட்டான். எனவேதான் தாவீது சொல்லுகிறான், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். என்ன தாவீது கேட்ட? மகிமை. மகிமை. யார் மகிமையை கேட்பார்கள் தெரியுமா? சங்கீதம் 63:2 சொல்லப்பட்டிருக்கிறது, எடுக்க வேண்டாம், இப்படியே உம்மை பார்க்க ஆசையா இருந்து உம்முடைய வல்லமையும் உமது மகிமையும். அப்ப அவரை பார்க்கணும்னு யாருக்கு ஆசை இருக்கிறதோ அவர்கள் மாத்திரமே மகிமையை வாஞ்சிப்பார்கள். எல்லாருக்கும் கிருபை, எல்லாரும் கிருபையை கேட்கிறோம். எத்தனை பேர் மகிமையை கேட்கிறோம்? எல்லாருமே கிருபை கேட்கிறோம். ஏன்னா இந்த பூமியில நிக்கணும், வாழணும், எல்லாத்துக்கும் என்ன தேவைன்னா கிருபை தேவை. கிருபை இல்லைன்னா முடியாது. நாம எல்லாரும் கிருபையை கேட்கிறோம். எத்தனை பேர் மகிமையை வாஞ்சிக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சதுப்பா, உனக்கு என்ன செய்யணும்? மகிமை.
போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றாங்க, ஏய் நீ குணசாலி என்பதை விளங்க பண்ணிட்ட, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். அப்போ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? டெய்லி வீட்டில் எனக்கு கதிர் பொறுக்க கஷ்டமாக இருக்கு, டெய்லி எனக்கு வேண்டியதை மட்டும் கொடுத்து விட்டுருவீங்களா? கேட்கல. உடனே அடுத்த வார்த்தை, போர்வையை போட்டுருங்க, போர்வையை போட்டுருங்க. ஆமா, எனக்கு இனி வேற யாரையும் பார்க்க வேண்டாம். இந்த பாதையில் நான் நடந்து வரும்போது ஐஸ்வர்யவான்கள் ஒரு பக்கத்தில் இருந்தார்கள், தரித்திரர் ஒரு பக்கத்தில் இருந்தாங்க. அநேகர் என்னை கூப்பிட்டார்கள், என் மாம்சம் மனசும் சிலர் மேல பட்டுதலா இருந்திருக்கும். நான் எதையும் விட்டு, எதையும் பார்க்காம, எல்லாவற்றையும் விட்டு நான் உண்மை மாத்திரம் முன்னிறுத்தி ஓடி வந்து உங்க பாதத்தில் உட்கார்ந்துட்டேன். இனி எனக்கு தேவை நீங்க மட்டும்தான். இப்படியே உண்மை பார்க்க ஆசையா இருந்து அவரை பார்க்கணும்னு யாருக்கு ஆசை இருக்குதோ, யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான், அவங்க மட்டும்தான் மகிமையை கேட்பாங்க. அழைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கிருபையை கேட்பாங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் மாத்திரமே மகிமையை வாஞ்சிப்பார்கள். ஹல்லேலூயா. மோசே மகிமையை கேட்ட ஆண்டவர் சொன்னார், மோசே மகிமை பார்த்தா நீ உயிரோடு இருக்க மாட்டே, பரவாயில்ல ஆண்டவர் நான் செத்துறேன். யாரால் இது கிடைக்கிறது? கர்த்தரால். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே வந்து நில்லு, அங்கே நில்லு. நீங்க யாத்திரா 34 படிச்சீங்கன்னா தெரியும். அவன் ஆயத்தமாகி வந்தபோது கர்த்தர் அவன் அருகே நின்றார். கர்த்தரால் தான் எனக்கு கிருபை, கர்த்தரால் தான் எனக்கு பலன், அவரால் மாத்திரமே எனக்கு மகிமை. ஆரோனும் மிரியாமுக்கும் மோசே மேல பயங்கர கோபம், பொறாமை எல்லாம் சேர்ந்து வந்து மோசையை பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மோசை கூட மட்டும் தான் கர்த்தர் பேசுவாரா, எங்க கூட எல்லாம் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மோசை எதுவுமே சொல்லல, கர்த்தர் அதை கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகமம் 12வது அதிகாரத்தில் ஆண்டவர் கோபம் வந்துட்டு ஆண்டவர் எல்லாரையும் கூப்பிட்டார். 4வது வசனத்தை வாசிங்க. சடுதியிலே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு, நீங்க 3 பேர் இங்க வாங்க அப்படின்ட்டார். நீங்க 3 பேர் வாங்க. கூப்பிட்டு நிறுத்திட்டு கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள். 6 முதல் வாசிங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. இனி அடுத்த வார்த்தை, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அடுத்த வசனம், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். ஆரோனே, மிரியாமே, எத்தனை நாள் என்கிட்ட ஜெபம் பண்ணியிருப்பீங்க? என்னெல்லாம் கேட்டிருப்பீங்க? விடுதலை கேட்டிருப்பீங்க, ஆகாரத்தை கேட்டீங்க, தண்ணீரை கேட்டீங்க, இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை கேட்ட, சுகத்தை கேட்ட, பணத்தை கேட்ட, என்னெல்லாம் கேட்ட? மோசே என்கிட்ட என்ன தெரியுமா கேட்டான்? உங்களை பார்க்கணும்னு கேட்டான். என் சாயலை காண்கிறான். எப்படி சாயலை காண்கிறான்? அவனுடைய வாஞ்சை அது ஒண்ணுதான், எனக்கு உங்களை பார்க்கணும். மோசே கூப்பிட்டு கேட்கலாமா, ஏன் மோசே உங்களுக்கு அப்படி ஆண்டவர் பார்க்கணும்னு எப்படி ஆசை வந்துச்சு? 40 வருஷம் வனாந்திரத்தில் இருந்தேனே, எனக்கு ஒரு அண்ணன் உண்டு, எனக்கு ஒரு அக்கா உண்டு, என் உறவுகள் உண்டு, ஒருத்தருக்கு கூட என்னை பார்க்க வர மனசு இல்லாமல் இருந்தபோது, நான் இருந்த இடத்துல ஒரு நல்ல மரம் கூட கிடையாது, இருந்த ஒரு செடி, அதுவும் முட்செடி தான், அதையும் பொருட்படுத்தாமல் எனக்காக இறங்கி வந்து என்னை பார்த்து என்னோடு பேசி எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்த அவர் யார்? அவரை எனக்கு பார்த்தே ஆகணும், அவரை நான் பார்த்தே ஆகணும். ஹல்லேலூயா. தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். தேடி வந்த நேசமே, ஆருயிரேசுவே, உம் அன்பில் ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேன். எனக்கு ஆண்டவர் அவனை சந்தித்த பிறகு ஆரோன் வந்து கட்டிப்பிடிச்சு முத்தமிடுறான். இதெல்லாம் எதுக்கு? அப்புறம் ஒரு காலத்துல உங்களை ஒருத்தரும் தேடி வரல, இன்னைக்கு 4 உறவுகள் உங்களை பார்க்க வர காரணம் என்ன?
எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அவர் என்ன விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு 4 பேர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு கொடுக்கறாங்கன்னா, அவர் என் வாழ்க்கை முள்ளா இருந்தது, வனாந்தரமா இருந்தது, அப்போ என்ன விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஆண்டவர் உங்களை பார்க்கணும். ஆண்டவர் மூவரை கூட்டிட்டு, ஆரோன் மிரியாமை கூட்டு, நீங்க பெரிய தீர்க்கதரிசி தானே, ஆரோனே நீ பெரிய ஆசாரியன் தானே, மிரியாமே நீ பெரிய வொர்ஷிப் லீடர் தானே, ஒரு நாளாவது என்ன பார்க்கணும்னு கேட்டிருப்பியா? ஆனா என் தாசன் அப்படிப்பட்டவன் இல்ல. அவன் என் சாயலை காண்றான். அவனுக்கு ஏக்கமே அதான். நீங்க இவ்வளவு பேசுனீங்களே, அவன் ஏதாவது பதில் சொன்னானா? இல்ல. ஏன்? அவன் மனசுல ஒண்ணே தான் இருக்கு. இதுக்கு பதில் சொல்றதுக்கு நீ என் வாழ்க்கை இல்ல, எனக்கு உங்களை பார்க்கணும். மகிமையை காண விரும்புகிறவன் வருகிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டான். பேசுறதுக்கெல்லாம் ஒருத்தன் பதில் சொல்லிட்டே இருக்கிறான், அவன் மகிமையை விரும்பலன்னு அர்த்தம். அவன் உலகத்திலிருந்து கிடைக்கிற மேன்மையை விரும்புறான். அது எப்படி தெரியுமா? எங்கள்கிட்ட மட்டும் தான் பேசுவாரா? மோசேட்ட மட்டும் தான் பேசுவாரா? எங்களை கொண்டு பேசலையா? உங்களை கொண்டு பேசினார். அது உன் மேன்மை அல்ல, உன்னை தேவன் வைத்த ஸ்தானத்தின் மேன்மை. அண்ணா காய்பால பிரதான ஆசாரியன் இயேசுக்கு எதிராக அத்தனை வேலையும் செஞ்சான். ஆனா அந்த வருஷத்துல அவன் அந்த ஸ்தானத்தில் இருந்தபடியினால யோவான்ல இருக்கிறது அவன் மூலமாய் தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டதான். அது அவனை வச்சில்ல, அவனை கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை வைத்து. எனவே தான் பவுல் சொல்ற, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசுறாங்கன்னா அதுல அவருடைய உண்மை தான் வெளிப்படுது. எங்க பாஸ்டர் என்ன ஜெபம் பண்ணி வார்த்தையை வாங்குறாங்க, ஒண்ணும் இல்லை. எல்லா மெசேஜ் அப்படி கிடையாது. சில டைம் நம்ம பலவீனத்துல ஒழுங்கு ஆயத்தமாக முடியாது, ஆனாலும் கர்த்தர் வார்த்தையை தந்து பேச வைக்கிறார். இதுல ஊழியக்காரருடைய உண்மை அல்ல விளங்குது, கர்த்தருடைய உண்மை. எனவே தான் பவுல் சொல்ல, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என் நாமம் எப்படி பரிசுத்த குலைச்சலாக்கப்படலாம். எனவே என் நிமித்தம், என் நாமத்தின் நிமித்தம் நான் பொறுமையா இருப்பேன். ஆரோன் மிரியாமை கூப்பிட்டு, என்னெல்லாம் கேட்டீங்கப்பா என்கிட்ட, ஒரு நாளா ஒருத்தராவது மகிமையை பார்க்கணும் கேட்டீங்களா? ஏன்னா உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு ஆசை இல்லை. உங்களுக்கு ஜனங்க மத்தியில மோசைக்கு இருக்கிற நேமை விட எங்களுக்கு நேம் மேல வந்துடணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஆனா மோசைக்கு அதெல்லாம் விருப்பம் கிடையாது. தூற்றுவார் தூட்டட்டும், போற்றுவார் போட்டட்டும், அது எதுவுமே அவன் காதுல வாங்க மாட்டான். அவன் ஆசை ஒண்ணுதான், உங்க மகிமையை பார்க்கணும், உங்க மகிமையை பார்க்கணும், எனக்கு உங்களை பார்க்கணும். ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க ஃபாரின்ல ரொம்ப வருஷம் இருந்துட்டு பெற்றோருக்கு ஃபோன் பண்ணும்போது, அம்மா அப்பா உங்களுக்கு என்ன வேணும், இது வாங்கி தரவா அது வாங்கி தரவான்னு கேட்டா இவங்க என்ன சொல்லுவது? ஒன்றும் வேண்டாம், நீ வந்தா போதும், எனக்கு பார்க்கணும். ஆண்டவரே உங்க மகிமையை காண்பி தரலும் என்று நம்ம கிருபையை தாங்கன்னு கேட்கணும். ஆண்டவர் இங்கே போறேன், கிருபை காட்டு, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க கேட்கறோம். மகிமையை கேட்கிறோமா? ஹல்லேலூயா. மகிமையை கேட்கணும் ஆண்டவர்ட்ட. உம் மகிமையை காண்பித்தருளும். மோசே எத்தனை அற்புதங்களை செய்தான், அப்பொழுது பிரகாசிக்காத அவனுடைய முகம் மகிமையை கேட்டபோது பிரகாசித்தது. அதன் அர்த்தம் என்ன? அந்த ஜெபம் அவருக்கு பிடிச்சிட்டு. தேவைகளுக்காக தேடுகிறவர்கள் உண்டோ என்று தேவனை பார்க்கவில்லை, தேவனை தேடுகிறவன் உண்டோ என்று பார்க்கிறார். தேவனை தேடுறவன், எனக்கு அவர் வேணும். எனவேதான் உன்னத பாட்டு 3வது அதிகாரத்தில் சூலைமித்தியால் படுக்கையில் இருந்து எழுந்து நேசரை தேடுகிறாள், காணவில்லை, காணாததும் படுத்து தூங்கவில்லை, தெருவில் போய் தேடுறா, இறங்கி தேடுறா. நேசரை கண்டீர்களா 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 கேட்டதும் அப்படி கொஞ்சம் தூரம் போனதும் நேசரை பார்க்கிறாள், பார்த்ததும் போய் பற்றி கொள்ளுகிறாள். சொல்றேன், விடாமல் பற்றி கொண்டேன், என்னை என் தாயின் அறையில கொண்டு வந்து விடும் வரைக்கும் நான் விடாம பற்றி கொண்டேன். இன்னைக்கு சபையே நம்முடைய ஓட்டம் ஒவ்வொரு நாள் முடிந்து கொண்டே இருக்கிறது. எல்லையை எங்க வச்சிருக்கிறாருன்னு தெரியல, எவ்வளவு தூரம் இன்னும் ஓட போறோம்னு தெரியல.
ஆனா கிருபை மேல் கிருபை பெற்றும் பலத்தின் மேல் பலனடைந்தும் நான் மகிமை மேல் மகிமை அடையவில்லை என்றால் என்னால் மறுரூபமாக முடியாது. என்னால் மறுரூபமாக முடியவில்லை என்றால் இனி அவர் மாம்சத்தில் வெளிப்பட மாட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்ட எல்லா கண்களுக்கும் பார்க்க முடியும். ஆவியா இருக்கிற கிறிஸ்து வெளிப்படும் போது மறுரூபமாக்கப்பட்டவனுக்கு மாத்திரமே தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. இனி அவர் ஒரு காலமும் மாம்சத்தில் வெளிப்பட மாட்டார். ஆவியா இருக்கிற கர்த்தரால் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மகிமையில் இருக்கிறார். அப்ப நாமும் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமானால் மாத்திரமே அவரை முகமாய் தரிசிக்க முடியும். எனவே நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் எதுவா இருக்க வேண்டுமானால் மகிமையை நான் காண வேண்டும். விண்மயமாகும் சரீரம் ஆவின் ரூபி நல்கும்போது என் அல்லலெல்லாம் மாறிடும். பவுல் சொல்றாரு ரோமர் 8வது அதிகாரத்தின் 18வது வசனத்துல, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும், இனி நம்மிடத்தில் வெளிப்படும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். அப்போ பவுல் ஒரு காரியத்துல தெளிவா இருக்கிறார். தனக்கு உண்டாகிற பாடுகளை நினைவுல கொண்டு வராம இனி வரப்போகிற வெளிப்பட போகிற மகிமையை நினைச்சிட்டு இருக்கிறார். மகிமையை வாஞ்சிக்கிறவன் தனக்கு வரும் பிரச்சனைகளை எண்ணிக்கொண்டிருக்க மாட்டான், வரப்போகிற மகிமையை நினைத்துக் கொண்டிருப்பான். இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. எனவேதான் சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புவதற்கு முன்னதாக ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், என் நிமித்தம் உங்களை அவமானப்படுத்துவாங்க, பொய்யான குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க, இது எல்லாமே செய்வாங்க, நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க, உங்களுக்கு பரலோகத்தில் மிகுந்த பரலோகத்தில் அவர் மகிமையை தான் உங்க போக்கஸ்ல மகிமையை தான் கொண்டு வரார். எல்லாம் கொண்டு வந்துட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா, ரெண்டு பேரை அனுப்புறார். அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்புறாருன்னா, நீங்க போங்க, எந்த பட்டணம் உங்களை ஏற்றுக்கொள்ளலையோ அங்கிருந்து வரும்போது நீங்க அந்த தூசி அங்கேயே தட்டி போட்டுட்டு வந்துருங்க. தூசி அங்கேயே தட்டி போட்டுட்டு வந்துருங்க. அப்போஸ்தலர்கள் அதை செய்தார்கள். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிங்கள். 51. இவர்களோ தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். 52வது வசனம், சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இப்போ தூசியை உதறாம வந்தாங்கன்னா என்ன இருக்கும்? அவங்க எந்த இடத்துல போய் இருந்தாங்களோ அந்த இடம் என்ன இருக்கும்? தூசியா இருக்கும். இன்னைக்கு அநேகர் தூசிய உதறாம சுமந்து கொண்டு வீட்டுக்குள்ள வந்து வீட்டை தூசியாக்கிட்டாங்க. பிள்ளைகளை தூக்கி பிள்ளைகளையும் தூசியாக்கியாச்சு. யாராவது கொஞ்சம் நிந்திச்சிருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஏதோன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த தூசியை அந்த இடத்துல உதறி போட்டுட்டு வருகிறவன் தான் மகிமையை நினைக்கிறவன். என்ன இப்படி சொல்லிட்டாங்க அந்த தூசியை கொண்டுட்டு போய் வீட்டில் உக்காந்தா அந்த வீடு தூசி ஆயிரும். பிள்ளைகளை தூக்குனா பிள்ளைங்க தூசி ஆயிருவாங்க. சில பிரச்சனை பெற்றோரோடு நிற்காமல் பிள்ளைகளையும் தொடர காரணம் என்ன தெரியுமா? தூசியை உதற வேண்டிய இடத்துல உதறாததுனால. பெற்றோருக்கும் ஒருத்தங்களுக்கும் பகை இருக்கும், அந்த பிரச்சனை அப்படியே போயிருக்கும். ஆனா அந்த பகை அடுத்த தலைமுறைக்கு ஏன் தொடருகிறது? ஏன்னா தூசியை உதற வேண்டிய இடத்துல உதறாம அப்படியே வீட்டில் வந்து உக்காந்தனால. எங்கேயாவது போய் ஏதாவது தொட்ட உடனே சானிடைசர் போட்டு கையை ஏன் தடவுறோம்? ஏன்? ஒருவேளை கொரோனா கிருமி அதுல இருந்து அது வீட்டுக்குள்ள வந்து நம்ம எங்கேயாவது யாரையாவது தொட்டுட்டோம்னா எவ்வளவு பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னா, ஏ உனக்கு பரலோகத்துல பலன் இருக்கு, உனக்கு மகிமை இருக்கிறது, இனி வெளிப்பட போகிற இந்த காலத்து பாடுகள்லாம் இனி வெளிப்பட போக மகிமைக்கு ஒப்பானது அல்ல. அதனால எங்கேயாவது ஏதாவது உன்னை தூஷிக்கிறாங்க, உன்னை பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்க, உன்னை அது பண்றாங்க இது பண்றாங்க, காயப்படுத்துறாங்க, ஆமே உனக்குள்ள வேதனை உண்டாக்குற செயலை செய்யறாங்க, எல்லாம் உண்மைதான். அதனால உன் சரீரத்தில் தூசி படியுது உண்மைதான். ஆனா அது அங்கிருந்தே நீ உதறி போட்டு அதை சுமந்து கொண்டு வீட்டுக்குள்ள போனேன்னா அது ஒன்னை மட்டும் அழுக்காக்காது, உன் குடும்பத்தை அழுக்காக்கும். குடும்பத்தை அழுக்காக்கும். வெளியே போய் போட்டு வந்த செருப்பை ஏன் வெளியே கலத்திட்டு வீட்டுக்குள்ள நடந்து போறோம்னா, ஏன் காலை கழுவிட்டு போறோம்? தூசி உள்ள வந்துடக்கூடாது தானே.
உள்ள அத்தனை வைராக்கியங்கள், கசப்பு, பகைகள் இவைகளை சுமந்து கொண்டு நம்ம எங்க போய் இருக்கிறோம்? நாம என் இருதயத்தில் நான் வைராக்கியத்தையும் கசப்பையும் பகையும் வைத்துக்கொண்டு என் பிள்ளையை தூக்கினால் அந்த தூசி என் பிள்ளையும் பிடிக்கும், அது என் பிள்ளையும் அழுக்காக்கும். நம்ம பிள்ளைங்க வெளியரங்கமா நீட்டா இருக்கணும்னு எவ்வளவு பார்க்கிறோம். உள்ள எத்தனை தூசி நம் நிமித்தம் பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிறது. பாடு வரும்போது அந்த பாடுகளுக்கு யார் காரணமா இருக்கிறான் தேடி அவனை பகைத்து இவனை பகைத்து இப்படி ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு இல்ல, தேவன் கிருபையை தருகிறது, தேவன் பலத்தை தருகிறது. பவுல் சொல்றார், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பா. அப்போ ஒவ்வொரு நெருக்கம் வரும்போதும், பிரச்சனை வரும்போதும், அப்போ இதுக்கு மகிமை எப்படி இருக்கும், இதுக்கு பலன் எப்படி இருக்கும்? எனவேதான் பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு மகிமையா இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்களா? எபிரேயர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை அவமானத்தை எண்ணலையா? என்னெல்லாம் பேசினாங்க, எப்படியெல்லாம் பேசினாங்க. அவர் வஸ்திரத்தை உரிந்து அவமானப்படுத்தினார்கள், அவர் அதை எண்ணவில்லை. முகத்தில் காரி துப்புனாங்க, எண்ணல. ஆமென். உங்க அப்பா யாருன்னு கேட்காத குறைய கேட்டாங்க அவர்கிட்ட. ஆபிரகாம் எங்கள் பிதா, ஆமா நீ யாருன்னு கேட்டாங்க. மரியாளுடைய குமாரன் என்று தான் சொன்னார்கள். என்ன எப்படி எல்லாம் காயப்படுத்தணும். சிலர் பார்த்துருக்கீங்களா, லைட்டா சொல்லுவாங்க, நமக்கு ஹர்ட் ஆகலைன்னா இன்னும் என்ன இவங்க சிரிச்சுட்டே இருக்காங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் கூட இயேசுவை அந்த அர்த்தம் எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க. பைபிள் சொல்லுது, அவர் கடந்து போயிட்டே இருந்தார், அவர் கடந்து போனார், அவர் மறைந்து போனார், அந்த இடத்துல நிக்கல, மறைந்து போய் அடுத்த இடத்துல போய் அங்க போய் உட்காந்து ஆனாலும் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லல, அங்க போய் அவர் உபதேசித்து கொண்டிருந்தார். அதன் அர்த்தம் என்ன? அந்த அவமானத்தை எண்ணல்ல. ஏன் எண்ணல்ல? இதெல்லாம் இப்ப கொஞ்ச காலத்துல முடிய போகுது, எனக்கு என்ன இருக்கு தெரியுமா, என் அப்பா பக்கத்துல ஒரு இடம் இருக்கிறது, அதான் தமக்கு முன் வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு. அப்ப மகிமையை வாஞ்சிக்கிறவன், நித்தியத்தை குறித்த நினைவு உள்ளவன், இங்கே இருக்கிற இந்த அவமானங்கள் இதெல்லாம் நினைவுல கொண்டு வந்து அசை போட மாட்டான். பவுல் சொல்ற, நாங்க இதில் காலத்து பாடுகள் ஒண்ணும் இல்லை, இனி வெளிப்படும் மகிமை. பவுலை யாராவது விசாரிக்க வந்தாங்கன்னு வைங்களேன், ஆமா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாவே இந்த இடத்துல, பவுல் அவங்களுக்கு மகிமையை குறித்து பேசிட்டு இருப்பார். ஏய் கஷ்டமா? என்ன கஷ்டம், என்ன மகிமை இருக்கு தெரியுமா, என்ன மேன்மை தெரியுமா, இனி இப்படி பேசுவார் பவுல். பவுலுக்கு யாராவது ஆறுதல் சொல்ல வந்தால் பவுல் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிடுவான். ஒரு நித்தியத்தை குறித்த எதிர்பார்ப்புள்ள மகிமையின் மேல் வாஞ்சியுள்ள தேவ பிள்ளைக்கு ஆறுதல் உலகத்திலிருந்து கிடைக்காது, ஆறுதல் அங்கிருந்தான். ஒருத்தங்க ஆறுதல் சொல்ல வந்தாலும் இவங்க அவர்களுக்கு ஆறுதலாய் மாறுவார்கள். அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். 19வது வசனத்தில் இருக்கிறது. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில், 20வது வசனம், அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். ஆமென். திரும்ப அவன் வர்றான் பாருங்க, 21, 22ல அவன் திரும்ப அதே பட்டணத்துக்குள் வந்து 22வது வசனத்தை வாசிங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி. பவுலை யாரும் வந்து திடப்படுத்தல, பவுல் போய் திடப்படுத்துறான். பாதிக்கப்பட்டது பவுல், அடிக்கப்பட்டது பவுல், அவமானப்படுத்தப்பட்டது பவுல். நாம விழுந்து எழும்பி இருந்தா நம்மை பார்க்க வர்றவங்க தானங்க நம்மளை திடப்படுத்துவாங்க. இப்படிதான் நான் ஸ்கூல் படிக்கும்போது கீழே விழுந்துட்டு, சின்னாடி நானும் எங்கள் அடுத்த தம்பி பிஜு பால்சா 2 பேரும் விழுந்து இருக்கிறோம். அப்போ ஒருத்தங்க வந்தாங்க, உனக்கு போக்கு கொஞ்சம் இதோட போச்சுன்னு நினச்சிக்கோன்னு. சிலர் திடப்படுத்த வந்து இருக்க பலத்தையும். பவுலை யாராவது திடப்படுத்த வந்துட்டாங்கன்னா பவுல் அவங்கள உட்கார வச்சு, உங்களுக்கு ஒரு டீ கொடு,
ரொம்ப டயர்டா வந்திருக்காங்க. நீ எதை பார்க்குற? உங்க மேல விழுந்த கல்லை பார்க்குற. நான் எதை பார்க்குறேன் தெரியுமா? இனி எனக்கு வரப்போகிற மகிமையை பார்க்குறேன். எனவேதான் தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருக்காக இது வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம், இப்படிப்பட்ட உலகத்துக்கு ஒத்த வேஷங்கள் வேண்டாம், ஆடம்பரங்கள் வேண்டாம், இந்த காரியம் வேண்டாம், நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், ஆமே, நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், நான் பென்யமீன் கோத்திரத்தான் என இந்த பூமியில எது மேன்மைன்னு உலகம் சொல்லுதோ அதையெல்லாம் நஷ்டம் என்று குப்பை என்றும் எண்ணி தூக்கி போட்டு, அது நிமித்தம் அவர்களை உலகம் பரிகாசித்தாலும், வாழ தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன் என்று சொன்னாலும் அதை அவர்கள் எண்ண மாட்டார்கள். அவர்கள் இனி வரும் பலனை மாத்திரமே எண்ணுவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். மகிமையை வாஞ்சிக்கிறவர்கள், மகிமை அடைய வேண்டும் என்று எண்ணம் உள்ளவர்கள், அவங்க எண்ணத்தில் அதை குறித்து தான் கொண்டு வருவாங்க. அவங்க பேச்சு கூட அப்படிதான் இருக்கும். அவங்களை யாரும் திடப்படுத்த தேவையில்லை. அவங்க போன கல்ல எறியப்பட்டவன், அவனை 10 பேர் வந்து திடப்படுத்துவாங்கன்னு பார்த்தா அந்த 10 பேரை இவன் திடப்படுத்தி அனுப்புகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இன்னும் 2 காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்கிறேன், நேரம் அதிகம் போகிறது. மகிமையை வாஞ்சிக்கிறவர்களுடைய அடுத்த அடையாளம், 1, அவர்கள் அதை அதை கேட்பார்கள், கேட்டுட்டே இருப்பாங்க, எனக்கு பார்க்கணும். 2, இனி வரப்போகிற நன்மையை நினைப்பாங்க, அதுதான் நினைப்பாங்க. இங்க வேதனை, ஓகே. எனவே தான் ஒருத்தர் மரிக்கும் போது கூட தெசலோனிக்கர் எழுதும்போது என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க எப்படி தேற்றணும் தெரியுமா? ஐயோ போயிட்டாங்களேன்னு தேற்றக்கூடாது, நம்ம பார்ப்போம். இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள், நம்ம பார்ப்போம். அப்ப அந்த இடத்துல எனக்கு ஒரு தேறுதல் தேவை, எனக்கு ஒரு ஆறுதல் தேவை. அப்ப அந்த இடத்துல எப்படி தேற்றணும்னா, ஐயோ போயிட்டாங்களேன்னு தேற்றக்கூடாது, நம்ம பார்ப்போம். நம்ம அவரை பார்ப்போம்ல, அவர் கூடவே பார்ப்போம். ஹல்லேலூயா. இப்படிதான் தேற்றணும். மகிமையை வாஞ்சிக்கிறவனுடைய தேறுதல் கூட இங்கே உள்ள காரியத்தை வைத்தல்ல, அங்கே உள்ள காரியத்தை வைத்து. உண்மையா நான் மகிமை அடையணும், அந்த மறுரூபமாக்கப்படுகிற அந்த அனுபவத்துக்குள்ளே போன வானவருடைய சாயலை நான் தரிக்க வேண்டுமானால் எனக்குள்ளே இன்னொரு தேடல் உண்டாகணும். என் இருதயம் ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டும். அது என்ன காரியம்? 1 கொரிந்தியர் 13 கடைசி 2 வசனங்கள். 1 கொரிந்தியர் 13 கடைசி 2 வசனங்கள். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்போ நான் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். கண்ணாடி என்பது வேதம் அல்லவா? ஏதோ வேதத்தின் வசனத்தின் வெளிச்சத்தின்படி அவர், ஓகே, ஆண்டவர் இப்படி இருப்பார், அவர் பரிசுத்தம் உள்ளவர், ஓகே, அவர் சர்வ வல்லவர், அவர் 10,000 சிறந்தவர். நாம விசுவாசத்தை கண்களால் பார்க்கிறோம். அப்பொழுது மகிமையில வெளிப்படும் போது டைரக்டா யாரும் நமக்கு சொல்ல தேவையில்லை, இதுதான் இயேசுன்னு சொல்ல தேவையில்லை, முகமாய் நம்ம பார்ப்போம். சொல்லிவிட்டு 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஏன் மகிமையில கொண்டு முடிக்க வேண்டிய அதிகாரத்தை அன்புல கொண்டு முடிக்க காரணம் என்ன? காரணம் ஒன்றுதான். அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனத்துல, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒண்ணுமே இல்லாம போயிருவேன். 3வது வசனத்துல, அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனமே இல்லை. அப்போ மகிமை அடைய விரும்புகிறவன் எதுக்கு இருதயத்தில் இடம் கொடுப்பான் தெரியுமா? வம்புக்கு அல்ல, அன்புக்கு. எனவே தான் ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், அன்றியும் உங்களுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப நான் மகிமையை அடைய வேண்டுமானால் எனக்குள்ளே அன்பை தவிர வேறு எதுக்குமே நான் இடம் கொடுக்க மாட்டேன். வேற ஒன்றுக்கு நான் இடம் கொடுக்கிறேன்னா என் உண்மையிலே என் இருதயம் மகிமையை விரும்பலைன்னு அர்த்தம். ஆண்டவர் கடைசி காலத்தில் நடக்கும் அடையாளங்களை சொல்லும் போது மத்தேயு 24வது அதிகாரத்தில் அதனுடைய 12-13 சேர்த்து வாசிங்க.
அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அடுத்த வசனத்தை சேர்த்து முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நான் உனக்குள்ளே ஊற்றினேனே அன்பு, அந்த அன்புல நீ கடைசி வரை இருக்கணும். உனக்குள்ள அந்த அன்பு அது தணிஞ்சிடக்கூடாது. அது தணிஞ்சிட்டுனால நீ கடைசியில் இந்த கடைசியில வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை நீ இழந்துருவேன்னு அர்த்தம். நான் என்னதான் ஊழியம் பண்ணாலும் எனக்குள்ள தேவ அன்பு இல்லைன்னா இந்த ஊழியத்தினால எனக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம என்னதான் 100 பேருக்கு இல்லை, 1000 பேருக்கு இல்லை, 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டாலும் நமக்குள்ளே தேவ அன்பு இல்லைன்னா அதனால 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. 1 இல்லை, 9 இல்லை, 90 இல்லை, 100 சர்ச்சு கட்டி கொடுத்தாலும் இருதயத்தில் அன்பு இல்லைன்னா அதனால பிரயோஜனம் கிடையாது. இங்க சொல்லுகிறா, நாம் கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம், நாளைக்கு நம்ம முகமுகமாய் பார்ப்போம். அடுத்த வசனத்திலே அன்பு நிலைத்திருக்கிறது, அன்பு பெரியது. முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதுக்கு மேல தொட்டு மேல சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு தணிந்து போகும், எச்சரிக்கையாயிரு. நான் நாளை ரட்சிக்கப்படுவேனா, அந்த கடைசி காலத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு எனக்கு கிடைக்குமா, நான் சுதந்திரிப்பேனா என்பதை நான் எப்படி சோதித்தறிய, நான் என்ன எப்படி ஸ்கேன் பண்ண, எனக்குள்ள தேவ அன்பு இருக்குதா, யார் மேலேயாவது கசப்பு இருக்குதா, பகை இருக்கிறதா, வைராக்கியம் இருக்குதா? என்ன ஒரு அமைதி. நீங்க யோசிக்கிறீங்கல்ல, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு ரொம்ப முக்கியம். நான் என்ன வந்தாலும் இவங்கள்ட்ட பேச மாட்டேன், என்ன வந்தாலும் இவங்கள நான் பார்க்க மாட்டேன், என்ன வந்தாலும் இவங்கள மன்னிக்க மாட்டேன், மகிமைக்கு தூரமாயிருவோம். இந்த பூமியில் என்ன கிடைக்குதோ கிடைக்காம போகுதோ, நம்ம போகும்போது எதையும் கொண்டு போக போறது கிடையாது. இன்னைக்கு நாம் யாரை அப்பான்னு அழைக்கிறோமோ, யாரை துதிக்கிறோம், யாரை ஆராதிக்கிறோம், அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை என்னால் பார்க்க முடியலன்னா நான் இவ்வளவு காலம் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? ஊர்ல நல்ல பேர் வாங்கலாம், சபையில நல்ல பேர் வாங்கலாம், ஜனங்க மத்தியில நல்ல பேர் வாங்கலாம், ஆனால் என் ஆண்டவர் இருக்கிற வண்ணமாகவே என்னால் பார்க்க முடியலன்னா நான் இந்த ஒயிட் போட்டு என்ன பிரயோஜனம்? நான் இத்தனை காலம் ஊழியம் செய்து என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரே ஆசை, ஆண்டவர் பரலோகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, எனக்கு உங்களை நீங்க இருக்கிற வண்ணமாய் பார்க்கணும். ஏன்னா யாரும் அறியாத போது என்னை தேடி வந்தீர், தூக்கி எறியப்பட்ட போது என்னை தூக்கி எடுத்தீர், ஒன்றுமில்லாத போது என்னை உயர்த்தினீர், உம்முடைய தயவை எனக்கு அளவில்லாமல் பாராட்டினீர். எனக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்களோ எனக்கு அப்படியே பார்க்கணும், உங்களை எனக்கு பார்க்கணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் மன்னிக்கிறதுக்கு ரெடி. நான் ஒருத்தனை மன்னிச்சுட்டேங்கிறதுக்கு அடையாளம் என்ன? ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஜஸ்டின் இருக்கிறான், அவன் மேல எனக்கு ஒரு வருத்தம். எக்ஸாம்பிள், உடனே சர்ச்சு முடிச்சு அவன்கிட்ட போய் என்ன வருத்தம்னு கேட்காதீங்க. அதான் அவன் செய்தி ஆரம்பத்துலேருந்தே கேட்குறவங்க கேட்க மாட்டாங்க. 12 ஆச்சு, சிலர் அலாரம் வச்சுருப்பாங்க, 12 ஆச்சு எலும்பு. இப்போ அவனுக்கு அவன் வருத்தம். சரி, அவனை அப்படி தோளை தட்டிட்டு சரி மன்னிச்சிட்டேன் விட அப்படி சொல்லிட்டு அவன் போனதுக்கப்புறம் என் தம்பி டேவிட் இருக்க, அவன்கிட்ட போய் இந்த ஜஸ்டின் இருக்கான் தெரியுமா, என்னெல்லாம் பண்ண தெரியுமா, அப்படி பண்ணதுக்கப்புறம் நான் அவனை மன்னிச்சேன் தெரியுமா, முடிஞ்சு. இதுக்கு 2 அடி கொடுத்துருக்கலாம்ல. என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா, ஆனாலும் நான் என்ன பண்ணேன்? அதாவது மன்னிப்பு வந்துட்டுனாலே முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை. இதுதான் என் ஆண்டவர் எனக்கு தந்த மன்னிப்பு. அவர் எனக்கு தந்த மன்னிப்பின் மேன்மை என்ன தெரியுமா? முந்தினவைகள். அதான் எனக்கு எதிரடையான கையெழுத்த பிசாசனவன் கொண்டு சிங்காசனத்துக்கு முன்னாடி விரித்து பார்க்கும்போது அது வெறும் பிளெயின் பேப்பரா இருக்கும். நான் கீழே நிறைய எழுதுனேன்னு, எல்லாத்தையும் சிலுவையில நான் ஆணி அடித்து விட்டேன், எல்லாத்தையும் சிலுவையில. பிசாசானவன் வெட்கப்பட்டு போவானா? இந்த சாயலை வெளிப்படுத்துறவங்க தான் மகிமைக்கு தகுதியானவர்கள். சரி, நான் மன்னிச்சிட்டேன். ஹல்லேலூயா. அபிஷேக ஆராதனை போன ஆகஸ்ட்ல நடந்துச்சு. 2வது நாள் கூட்டத்தில்
ஆண்டவர் இதை பேச ஆரம்பித்தார். இருதயத்தில் கசப்பு இருக்கிறவர்களுக்குள்ளே ஆவி நிறைவு உண்டாகாது என பேச ஆரம்பித்து ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார். அப்போ ஒரு சகோதரி உண்மையிலே அவங்க லைஃப்பில் நடந்ததை எண்ணி பார்த்தா, ஆமாம் பேசுகிறத யாருனாலும் மைக் இருந்துன்னா எப்படினாலும் பிரசங்கம் பண்ணிடலாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக கொண்டு வர்றது அவங்க லைஃப்பில் ஒருத்தங்களால் வந்த வேதனை, அந்த சம்பவத்தை எனக்கு சொன்னாங்க. உண்மையிலே நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்க தெரியும், மனசாட்சி உள்ளவன் மன்னிக்க மாட்டான்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு வேதனை. அப்போ ஆண்டவர் இடைவிட ஆரம்பித்தார். மன்னிக்கிறியா, நீ மன்னிக்கிறியா, நான் அவனை நிரப்புறேன் அப்படின்னு. இவங்களுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன். ஒன்று, எனக்கு அந்த நிறைவு வேணும், இல்லைன்னா நான் மன்னிக்க கூடாது. கடைசியில் அந்த மீட்டிங் முடிகிற டைம் வரும்போது, ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி 2 கையை உயர்த்தினார்கள். ஆவியானவர் பலமாக இறங்கி அப்படியே அந்த நிறைவுக்குள்ள கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா. அன்பே பிரதானம். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். யார் நிலை நிற்கிறவன்? யாருக்குள்ளே அன்பு தணிந்து போகவில்லையோ அவர்கள் நிலை நிற்கிறவர்கள். நான் என்ன அதான், நீ தீர்க்க தரிசனம் வர உடையவனா இருக்கலாம், நீ விசுவாசத்தில் வல்லவனா இருக்கலாம், மலைகளை பெயர்ந்து போகத்தக்க விசுவாசம் உனக்குள்ள இருக்கலாம், நீ அந்நிய பாஷை பேசலாம், நீ அன்னதானம் பண்ணலாம், நீ என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அன்பு இல்லைன்னா இது அத்தனையும் பண்றதுனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வேணா பார்க்குறவங்க சொல்லலாம், இவங்கெல்லாம் என்ன தாராள பிரபு, இவங்கெல்லாம் எத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க தெரியுமா, இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா. இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாது. எனக்குள்ளே ஊற்றப்பட்ட தேவ அன்பு விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து நதிகள் புறப்படுவான். இந்த நதி எங்கிருந்து ஊற்றப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவரால். அவரால் ஊற்றப்பட்ட நதி என்ன? அன்பு. இந்த அன்பு எனக்குள்ள இருந்து வெளியே புறப்பட்டு 4 பேருக்கு அது பிரயோஜனமாய் மாறவில்லை என்றால், ஆமென், இந்த பாத்திரத்தில் அன்பு இல்லை. அன்பு இல்லைன்னா நான் நிலைத்திராதவன். நிலைத்திர முடியாவிட்டால் என்னால் ரட்சிக்கப்பட முடியாது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 1 கொரிந்தியர் 15:51 வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போ அந்த சம்பவம் நடக்கும் போது யோசிக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. இன்னைக்கு கிருபையின் காலம். யோசித்து திருந்துவதற்கு தேவன் டைம் தருகிறார். அதனாலதான் நீடிய பொறுமையா இருக்கிறார். என் பிள்ளை இப்போ அந்த எக்காலம் தொனிக்கப்பட்டாலே அடுத்து யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை. ஒரு நிமிஷத்துல நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். நம்ம அப்படியே அதுக்கப்புறம் இந்த மாம்ச சரீரத்தில் காணப்பட மாட்டோம். ஆவியிலே அவர் இருக்கிற வண்ணமாய் அவரை பார்க்கிறவர்களாய் மாறப்போகிறோம். அந்த டைம்ல நாம கைவிடப்பட்டவர்களாய் மாறிவிடக்கூடாது. நாம் அந்த பாக்கியத்தை இழந்து போய்விடக் கூடாதுன்னு தான் வருகிறவர் தாமதிக்கிறார், வெயிட் பண்றார். ஹல்லேலூயா. சில கல்யாண வீட்டில் ஃபோட்டோ எடுக்க நிற்பாங்க பாருங்க. அப்போ ஃபேமிலியில் ஏதோ ஒரு சின்ன பிள்ளை அல்லது ஒரு நபர் மிஸ் ஆயிடுவாங்க. உடனே ஃபோட்டோகிராஃபர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவனை போய் கூட்டிட்டு வா, அவளை போய் கூட்டிட்டு வா. நம்முடைய ஒரு ஃபோட்டோக்கே நம்முடைய உள்ளம் இவ்வளவு துடிக்கும் போது, ஃபோட்டோவில் அவங்க இல்லாமல் போனதும் ஆமாம் ரேஷன் கார்டுலேருந்து பேரெல்லாம் எடுத்துட மாட்டாங்க. ஆனால் ஃபோட்டோவில் இல்லாமல் போனது நமக்கு ஃபீல் ஆகும்போது பரலோகத்தில் நம்ம இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு தான் அவர் வெயிட் பண்ணுறார். சம்பவம் நடந்துட்டுன்னு வைங்களேன், ஒரு செகண்ட் கூட இருக்காது. ஒரு இமை பொழுது இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கே டைம் இருக்காது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் நோக்கி கூப்பிடுங்கள். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. 3 ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, 3 ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்றே கூப்பிடுதே.
எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுதே. நம்பிக்கையோடு வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாயலாக மாறி தேவசாயல் ஆக மாறி. ஹல்லேலூயா, ஆமென். நானும் தேவனோடிருப்பேன். ஆவியின் அச்சாரமிந்தார், ஆவியின் அச்சாரமிந்தார், ஆயத்தமாய் சேர்ந்திடவே. ஆவியின் அச்சாரமிந்தார், ஆயத்தமாய் ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ஜீவனே எனது கிறிஸ்தேசு, சாவு எந்தன் ஆதாயமே, சாவு எந்தன். ஓ ஜீவனே எனது கிறிஸ்தேசு, ஜீவனே glory ரபா சேகவலரா, சாவு எந்தன் ஆதாயமே. ஆமென். அப்படியே பாடுவோமா? உன்னத சீயோன் மலை மேல், உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன், உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை. ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தேனா, ஜீவிப்பேனே நீடுளியா. ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே, ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தேனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை நோக்கி நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவீராக. ஓ தேவசாயலாக மாறி, தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயலாக மாறி. Hallelujah, hallelujah. Thank you, Father. Amen, amen. இப்படி எல்லாரும் ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, என்னை கைவிடாதீரு, என்ன நிந்தை நேரிடினும், glory, என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும், உமக்காக உமக்காக யாவும் சகிக்கிறேன், உமது பலன் ஈந்திடுமே. ஒரு அத்தனலரே உமக்காக யாவும் சகி. விசுவாசத்தால் பிழைத்தோங்க, விசுவாசத்தால் பிழைத்தோங்க, வீரபாதை காட்டிடுமே. ஹல்லேலூயா. விசுவாசத்தால் பிழைத்தோம். ஆமென், ஆமென். வளர்ந்து கனி தரும் வாழ்வை, வளர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டி நிற்கிறோம். வளர்ந்து கிருபை மேல் கிருபை அடைய செய்தவர், பலத்தின் மேல் பலனடைய செய்தவரே, மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்டு
நீர் இருக்கிற வண்ணமாய் உம்மை காண எங்களுக்கு கிருபை செய்வீராக. நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு மகிமை. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்துக்கு எங்களை அழைத்து வந்து உம்மை பாட, துதிக்க, ஆராதிக்க பலன் தந்தீர் ஆண்டவரே. எங்களோடு பேசினீர். கிருபை மேல் கிருபை பெற காரணர் நீங்க தான். பலத்தின் மேல் பலனடைய காரணர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. அதே போல மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படவும் நீர் எங்களுக்கு தேவை. எல்லாவற்றுக்கும் நீர் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்மை பற்றி கொண்டு உமக்குள்ளே மறைந்து காணப்பட இந்த வாஞ்சையோடு, இந்த ஏக்கத்தோடு நாங்கள் முன் செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. அநித்தியமானவைகளை அல்ல, நித்தியமானவைகளை நோக்கி இருக்கிற அந்த உணர்வுள்ள இருதயத்தையும், அந்த அனுபவத்தையும், அந்த பக்குவத்தையும் கர்த்தர் அடியாருக்கு தந்து எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். இந்த மாத இறுதியும் வருகிற புதிய மாதமும் ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆட்கொண்டு நடத்தும். மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.